வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம இப்போது புதுசாக ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன தொடர் கதை தான். யாரோ நீ யாரோ நான், இதாங்க நம்ம கதையோட தலைப்பு. நம்ம வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி அந்த நிகழ்வு நடக்கும்போது நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். அப்படி இங்கே ஒருத்தருக்கு ஒரு விபத்து நடக்குது, அதனால் அவரோட வாழ்க்கையே மாறி போயிடுது. அப்படி என்ன மாற்றம் நடக்குது பார்க்கலாம் வாங்க, கதைக்குள்ளே போகலாம். யாரோ நீ யாரோ நான். நம்ம ஹீரோட வீட்டில் காலையில் 6 மணிக்கு அலாரம் அடிக்குது. அதை ஆஃப் செஞ்சுட்டு தூங்குறாங்க. அப்புறம் 7 மணிக்கு அலாரம் அடிக்குது, அதையும் ஆஃப் செஞ்சுட்டு தூங்குறாங்க. 8 மணிக்கு சந்துருன்னு ஒரு குரல் கேட்குது. அப்போது நம்ம ஹீரோ வேகமாக போர்வையை இழுத்து போத்திட்டு தூங்குறாரு. அப்புறம் இன்னொரு குரல் எழில்னு கேட்குது. எழில் எந்திரி, நேரமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது. போர்வைக்குள்ள சந்துரு பக்கத்தில் ஒரு 5 வயசு குட்டி பொண்ணு இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறா. சந்துரு எந்திரிங்கிற குரல், எழில் எந்திரிங்கிற ஒரு குரலும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்கு. அதுக்கு சந்துரு சொல்கிறாரு, உங்கள் அம்மா கூப்பிட்றா எந்திரி அப்படின்னு. அதுக்கு எழில் சொல்கிறா, உன்னை மட்டும் உங்கள் அம்மா கூப்பிடாமையா இருக்கா, உன்னையை தான் கூப்பிட்றா எந்திரி அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் இருந்தாலும் இழுத்து போத்திக்கிட்டு போர்வைக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரோட அம்மாவும் ஒன்றா வந்து அவங்க போர்வையை இழுத்து பிடிச்சாங்க. அதுக்கு 2 பேரும் ஒன்றா இருந்து ஏமா காலங்காத்தாலே படுத்துருங்க அப்படின்னு ஒரே மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சந்துரு அம்மா, ஏண்டா மணி 8 மணி ஆகுது, ஆஃபீஸ் போக வேண்டாமா, ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில் 7 மணிக்கே கிளம்பிட்டாரு. ஆனால் நீ எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருக்க, வீட்டிலே இருக்க, வேலைக்கே போக மாட்டேங்கிற, எப்போ தாண்டா பொறுப்பாக நடந்துப்ப? அவர் இன்னைக்கு மட்டும் எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ண போகணும் தெரியுமா, எவ்வளோ இன்வெஸ்டரை பார்க்க போகணும் தெரியுமா, எவ்வளோ வேலை இருக்குது, இந்த வயசில் அவர் இப்படி அலைஞ்சிட்டே இருக்கார், எனக்கு அவரை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் நீ எந்த பற்றி யோசிக்காமல் நீ உண்டு, இந்த எழில் உண்டு, விளையாட்டு இப்படின்னு ஊர் சுற்றிக்கிட்டே திரிகிற. இந்த வயசுலேயே இப்படி வேலை பார்க்கணும் அவருக்கு தலைவிதி, யாரை சொல்ல முடியும் அப்படின்னு சந்துரு அம்மா புலம்புனாங்க. அதுக்கு எழில் காதுக்குள்ளே, உங்கள் அம்மா காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க, நிறுத்த மாட்டா. அதுக்குள்ளே எழில் அம்மா, நீ ஸ்கூலுக்கு போகலையா, கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா, மணி எத்தனை ஆகுது அப்படின்னு அந்த பக்கம் அவங்க கத்த ஆரம்பித்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நீயும் உருப்படாமல் போக பாரு அப்படின்னு எழில் அம்மா சொன்னாங்க. அதுக்கு எழில், நீ என்ன வேணாலும் திட்டு, என் மாமாவை எதுவும் திட்டாத அப்படின்னு அவங்க மாமாவை செல்லம்மா ஹக் பண்ணி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தா. அப்படி சொல்லி என் டார்லிங்னு சொல்லி சந்துரும் எழிலும் எழுந்திரிச்சு பாத்ரூமுக்குள்ளே போனாங்க. சந்துரோட அம்மா, என் மகன் எவ்வளவு சுறுசுறுப்பாக எப்படி இருந்த பையன், சந்துருவேலன் என் பேருக்கு கிங்காக இருந்தவன், கிங்காக இருக்க போகிறவன், 6 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் அப்படி நடக்கலைன்னா இன்றைக்கி என் மகன் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பான். இன்றைக்கி ஏன் என் மகன் இவ்வளவு பொறுப்பில்லாதவனா, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவனா மாதிரி, முகம் கூட ஷேவ் கூட பண்ணாமல் தாடியை வளர்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்தது போல இருக்கான் அப்படின்னு சந்துரு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அம்மா அழாதீங்க, சந்துரு ஒரு நாள் மாறிடுவான், எல்லாம் சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சந்துருவோட அக்கா சொன்னான். சந்துரோட அக்கா பேர் ரேவதி. ரேவதி சொல்கிறாங்க, எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறுமா, நீங்கள் கவலைப்படாங்க. ஓகே மக்களே, அப்படி சந்துரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். கதைகளின் நிலவரசிலிருந்து நான் உங்கள் பிரியமான சக்கி AS.